சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்தார் விசிக தலைவர் திருமாவளவன். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று திருமாவளவன் பேசிய காணொலி பேசுபொருளான நிலையில் சந்திப்பு. மதுவிலக்கு மாநாட்டை கையில் எடுப்பதால் கூட்டணியில் விரிசல் வந்தாலும் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் என திருமாவளவன் பேட்டி. அரசியலுக்காக மாநாட்டை விசிக நடத்தவில்லை என்றும் விளக்கம். நிர்வாக சிக்கலை கருத்தில் கொண்டு படிப்படியாக அதனை எவ்வாறு நடைமுறைப்படுத்த முடியுமோ அவ்வாறு நடைமுறைப்படுத்துவோம் என்றும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூறியிருக்கிறார். கடந்த காலங்களில் பாமகவுடன் நட்பில் இருந்தபோது அக்கட்சி விசிகவை முடக்க நினைத்ததாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. மதுவிலக்கு மாநாட்டிற்கு பாமகவை அழைக்கப் போவதில்லை என விசிக கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பேட்டி. குஜராத்தின் காந்தி நகரில் உலக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீட்டு மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்பு. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்பான கண்காட்சியை தொடங்கி வைத்து பார்வையிட்டார். ஒரே நாடு ஒரே தேர்தல் இலக்கை அடைவதில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முனைப்பு. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான 3வது ஆட்சியின் பதவிக்காலம் முடிவடைவதற்குள் நிறைவேற்ற திட்டம். 3வது முறையாக பதவியேற்ற பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக கூட்டணி அரசு முதல் 100 நாட்களை நிறைவு செய்தது. நீதித்துறை சீர்திருத்தம், இயற்கை பேரிடர் மேலாண்மை, ரஷ்யா உக்ரைன் பயணம் உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் நடந்தேறின. ஜம்மு காஷ்மீரில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று ஒரே நாளில் 3 இடங்களில் பரப்புரை. ரம்பன், கிஸ்துவார், படேர் ஆகிய இடங்களில் நடக்கும் பொதுக்கூட்டங்களில் பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பரப்புரை. ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் 9,000 கோடி ரூபாயில் அமைய உள்ள டாடாவின் ஜாக்வார் லேண்ட் ரோவர் கார் உற்பத்தி ஆலை வரும் செப்டம்பர் 28ஆம் தேதி அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சுதந்திர போராட்ட வீரரும் முன்னாள் அமைச்சருமான ராமசாமி படையாட்சியாரின் பிறந்த தினத்தையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. சென்னை கிண்டியில் உள்ள அவரது சிலையின் கீழ் வைக்கப்பட்ட உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அண்ணாவின் இருமொழிக் கொள்கை, கலைஞர் கருணாநிதியின் தகவல் தொழில்நுட்ப கொள்கை ஆகியவை அமெரிக்க நிறுவனங்களில் தமிழர்கள் கோலோச்சுவதற்கு அடித்தளம். அண்மையில் தாம் மேற்கொண்ட அமெரிக்க சுற்றுப்பயணத்தை தொகுத்து எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். நிலச்சரிவு காரணமாக உத்தரகாண்டில் சிக்கியிருந்த தமிழர்கள் 30 பேரும் சொந்த ஊர் புறப்பட்டதாக தகவல். டெல்லி அழைத்துச் செல்லப்படும் அவர்கள் அங்கிருந்து விமானம் மூலம் சென்னை வந்தடைவார்கள் என தகவல். திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கம் அருகே சுமார் 500 கோடி ரூபாய் மதிப்பிலான 25 ஏக்கர் அரசு நிலம் மீட்பு. 22 கோடி ரூபாய் குத்தகை நிலுவை வைத்துள்ள செயின்ட் ஜான்ஸ் கல்வி நிறுவன பள்ளியை பூட்டி சீல் வைத்த அதிகாரிகள். சென்னை திருவல்லிக்கேணியில் தடை செய்யப்பட்ட பாதை வழியாக இந்து முன்னணி அமைப்பினர் விநாயகர் சிலைகளை எடுத்துச் செல்ல முயன்றதாக புகார். 61 பேர் கைது செய்து விடுவிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் மீது 2 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு. டெல்லியின் புதிய முதலமைச்சர் யார் என்பது குறித்து மனீஷ் சிசோடியா உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளுடன் அரவிந்த் கெஜ்ரிவால் முக்கிய ஆலோசனை. மதுபான கொள்கை முறைகேட்டில் கைதாகி ஜாமீனில் வெளிவந்துள்ள கெஜ்ரிவால் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்த நிலையில் நடவடிக்கை. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். சென்னை பெருநகர் மற்றும் புறநகரில் பகல் நேர வெப்பநிலை அதிகபட்சமாக 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை அதிகரிக்க வாய்ப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில இடங்களில் சாரல் மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தகவல். சர்வதேச ஜனநாயக நாளை முன்னிட்டு கர்நாடகாவில் 2500 கிலோமீட்டர் தூரத்திற்கு மனித சங்கிலி. பிதாரில் இருந்து சாம்ராஜ் நகர் வரை 25 லட்சம் பேர் அணிவகுத்து மனித சங்கிலி மூலம் வேற்றுமையில் ஒற்றுமையை வலியுறுத்தினர். பிரதமர் நரேந்திர மோடியின் 74வது பிறந்த நாளை முன்னிட்டு தானியங்களால் சித்திரம் வரைந்த 13 வயதே ஆன சென்னை மாணவி 12 மணி நேரம் தொடர்ச்சியாக அழகான சித்திரத்தை உருவாக்கினார் பிரிஸ்லே ஷெக்கினா.
வங்கதேசத்திற்கு எதிரான டெஸ்ட் தொடருக்காக சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ள விராட் கோலி பயிற்சியின் போது கோலி அடித்த சிக்சர் மைதானத்தின் சுவரை துளையிட்டது.